வணக்கம் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூ இயர் முடிஞ்சு நாள் வேலைக்கு போறோம். சண்டே வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். நான் இது சண்டே போட வேண்டிய வீடியோ. நேத்து போட வேண்டிய வீடியோ இன்னைக்கு போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நேத்து ஈவினிங் வந்தோடனே ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு இது பண்ணலான்னு பார்த்தேன். எடிட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஹெல்த் இஷ்யூ. இன்னுமே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஒர்க்கு கூட போகல. லீவ் போட்டாச்சு. போட்டு இன்னைக்கு தான் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்தது பாருங்க. கிளைமேட் இப்போ இருக்கிறது பெங்களூர் பாருங்க. நான் இருக்கிற ஏரியா இப்படி தான் இருக்கும். இல்லை ஃபுல்லாக அந்த பனி கினிலாம் காலைல குளிச்சுட்டு சுடுதண்ணில் குளிச்சுட்டு போனாலும் இப்படி தான் இருக்கும். அது இல்லாமல் காலைல எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸு. நான் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இங்கேருந்து ரோடு கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். அங்கே தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அது நீங்களே பார்ப்பீங்க கொஞ்ச நேரத்தில். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் இருந்து ஓடி வந்து ரோடு கிராஸ் பண்ணியாச்சு. அதுதான் நான் போக வேண்டிய பஸ்ஸு. அங்கே நிற்கிது. எப்பட்றா கிராஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா கடைசியாக காருக்காரங்க ஸ்லோவாக வந்துட்டு இருந்தாங்க. அச்சு பூச்சி ஓடி போய் பஸ் ஏறினா கண்டக்டர் ஒரு ஷாக்கு. ஆனால் பாருங்கள், பஸ்ஸுக்குள்ளே யாருமே இல்லை காய்ஸ். எம்டியாக போகுது. சண்டேனா இப்படி தான் போகும். ஆனால் மித்த நாள்லாம் ஃபுல்லாக ரஷ்ஷாக அடிச்சுக்கின்னு போவாங்க. ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட் கொடுங்க, டிக்கெட் ஒன்று வாங்கினா என் டிக்கெட் ப்ரைஸ் ஏறி போச்சு. 3 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எப்பயும் 15 ரூபா தான் கொடுப்பேன். இப்போ 3 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதை நினச்சே ரொம்ப மன வருத்தம் ஆகிட்டேன். காலங்காத்தாலேண்டா சண்டே ஒரு நிம்மதியாக போகலான்னு போனால் முடியலப்பா. அந்த அளவுக்கு மன கஷ்டம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இந்த டிராஃபிக் தான் ஒரு பிரச்சனை பார்த்து அடுத்து டிக்கெட் ப்ரைஸ் வேறு ஏற்றிட்டாங்க. ஏன்டான்னு கேட்டால், தம்பி பெட்ரோல் விலை ஏறுது, ஆளுங்க கூலி அதிகமாக வேணும், அது இது வண்டி மெயின்டெனன்ஸ். ஏன்னா இங்கே ஓடுறது பாதி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கு, மீதி டீசலில் ஓடுது. அது இல்லாமல் ஏசி பஸ்ஸு அது இதெல்லாம் இருக்குது. இனிமேல் அடுத்து யோசிச்சுனே இருந்தேன், ரைட்ராடே இதுக்கப்புறம் விட்டா நம்ம பொழப்பு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அடுத்தது நம்ம பாஸ் போட்டுடலாம். எவ்வளோ இருக்கோ அது பாஸை போட்டு விட்டா பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக போயிட்டு வந்துடலான்ட்டு அதில் ஒரு முடிவு எடுத்துட்டேன். டிக்கெட் எல்லாம் கையில் வச்சுட்டு நான் மட்டும் இல்லை, என் கூட வந்து இன்னொருத்தரும் ஷாக் ஆகிட்டாரு. என்றாரே ஆல்ரெடி 15 தான் கொடுத்தோம், 30 ரூபா மாதத்துக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டால் இப்போ இங்கே போயிட்டு இருக்குது அப்படின்றாரு அவரு. பாருங்க, சண்டே கூட எங்கடா போகிறீங்க நீங்களாம்? ஏண்டா எங்கடா போகிறீங்க? ஃபுல் டிராஃபிக். நான் இறங்க வேண்டியது 3 ஸ்டாப்புக்கு முன்னாடி இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இதெல்லாம் முடியலைப்பா. என்ன பண்ணுறது? பொழப்ப ஓட்டி தானே ஆகணும். இங்கே பாருங்க டிராஃபிக்கு. இந்தா காருக்காரங்க இல்லைனாவே பொழப்பு ஓடிடும் சீக்கிரமாக. ரெண்டா வண்டி கிண்டிலாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு போயின்னே இருக்கும். பாருங்க, இப்போ காருக்காரங்க இருக்காங்களா, இப்போ முன்னாடி ஒருத்தர் நின்னுட்டாரா, ஒரு வழியாக ஸ்டாப் போட்டு இறங்கினோன்னே போயாச்சு காய்ஸ். ஆஃபீஸ் போயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.